வணக்கம். உங்களுக்காக செல்வராஜ். இந்த பதிவு வந்து ஒரு பயிற்சி நோக்கத்துக்காக மட்டும் கொடுக்கப்படுது. அதனால தயவுசெய்து ரெக்கமெண்ட் எடுத்துக்காதீங்க. பயிற்சிக்கு மட்டும் பயன்படுத்துங்க. வாங்க சேனலுக்குள்ள போலாம். இது நம்மளுடைய யூடியூப் சேனலுங்க. இதில வந்து பார்த்தீங்கன்னா, டெலகிராம் லிங்க் குடுத்துருக்கேன். இந்த டெலகிராம் லிங்க்கே வந்து பார்த்தீங்கன்னா, டெய்லி மார்னிங் வந்து நிஃப்டி அப்டேட் குடுத்துட்டுருக்கேன். இதுவே உங்களுக்கு ட்ரேடிங் சப்போர்ட் பண்ணும். முடிஞ்சா கனெக்ட் ஆயி செக் பண்ணி பாருங்க. அடுத்து புதுசா இருந்தீங்கன்னா, இந்த பிகினர்ஸ் கைடுன்னு ஒண்ணு இருக்கு பார்த்தீங்களா? 15 வீடியோ இருக்கு. ஒன் பை ஒன்னா ஸ்கிப் பண்ணாம பொறுமையா பாருங்க. அப்பதான் வந்து இதுல குடுத்துருக்கக்கூடிய கோர் கான்செப்ட் உங்களுக்கு புரியும். ஒவ்வொரு வீடியோ முடிஞ்சோன்னா பயிற்சி பண்ணுங்க. கன்டினியூவா பார்க்காதீங்க. கொஞ்சம் டைம் குடுத்து ஒவ்வொரு வீடியோவ பார்த்துட்டு பயிற்சி பண்ணிட்டு அடுத்தடுத்து போங்க. அதுக்கு பின்னாடி அப்டேட்டட்ஸ் வீடியோ பாருங்க. ஆல்ரெடி ட்ரேடர்ஸா இருந்தா இது தவறாமல் பார்க்க வேண்டிய பார்த்தீங்கன்னா போதுமானது உங்களுக்கு. அதுக்கு பின்னாடி இந்த அப்டேட்டட்ஸ் வீடியோஸ் எல்லாம் ஒவ்வொன்னா பார்த்துக்குங்க. சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. வாங்க சேனலுக்குள்ள போலாம். இன்னைக்கு நிஃப்டி என்ன நடந்ததுன்னு பார்க்கலாம். ஆல்ரெடி வந்து பார்த்தீங்கன்னா, நேத்து 1 ஹவர்ல இந்த ஒரு சப்போர்ட் ரெசிஸ்டன்ஸ் தான் போட்டிருந்தோம். அது சப்போர்ட் ரெசிஸ்டன்ஸ தாண்டல. சப்போர்ட் கீழ வந்திருக்குது. மேல ரெசிஸ்டன்ஸ் வரைக்கும் போயிருக்கு. இதுதான் நடந்திருக்கு. ரெசிஸ்டன்ஸ்க்கு நியர் பை போய் நின்றுருக்கு. பார்த்தீங்கன்னா, இந்த 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 ஹைய போயி, இந்த லோவ போய் இங்கிட்ட டச் பண்ணிட்டு நின்னுட்டுருக்கு. இப்ப ஏன் வந்து நம்ம இந்த 2 மட்டும் போட்டோம்னு கேட்டீங்கன்னா, காலையில ப்ரீ ஓப்பன் மார்க்கெட் கொஞ்சம் பாசிட்டிவா காட்டுனங்காட்டி, நம்ம இத மட்டும் மூவ் பண்ணிட்டு அமைதியா இருந்திருக்கோம். 5 மினிட்ஸ்ல பார்க்கலாம். இது ட்ரேடிங்க்கு வந்து என்னென்ன ஆப்பர்ச்சுனிட்டி குடுத்துருக்குன்னு பார்க்கலாம். 5 மினிட்ஸ்ல நல்ல ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி குடுத்துருக்கேன். செக் பண்ணி பாருங்க. அதாவது மார்க்கெட் வந்து இங்க ஓப்பன் ஆயிருக்கு. காலையில இங்க ஓப்பன் ஆயி, கீழ இது வரைக்கும் வந்திருக்கு. இதுவரைக்கும் வந்துட்டு திரும்புமா அப்படிங்கிறத நம்ம எப்படி கண்டுபிடிச்சுக்கிறது அப்படின்னு கேட்டீங்கன்னா, இங்க பாருங்க ஆல்ரெடி இருக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா, பை ட்ரெண்ட்ல தான் இருக்கு. எப்படி பை ட்ரெண்டு? இந்த ஹைய பிரேக் பண்ணி பாடி குளோஸ் பண்ணியிருக்கு. பை ட்ரெண்டுக்கு போயிடுச்சுன்னு அர்த்தம். அப்ப வந்து மேல போயிட்டு இங்க வந்து குளோஸ் ஆயிருக்குது நேத்து மார்க்கெட்டு. அப்ப மேல போகும்போது பார்த்தீங்கன்னா, எங்கெங்க ஸ்ட்ரக்லிங் பாயிண்ட் இருக்குதுன்னு வந்து பார்த்தீங்கன்னா, இங்க வந்து இங்க ஸ்ட்ரக்லிங் பாயிண்ட் இருக்குது. இங்க ஒரு பாயிண்ட் இருக்குது. அதுக்கு அடுத்தது மேல போயிட்டு இங்க ஒரு இடத்துல திரும்பி நின்றுருக்கு. ரைட்டுங்களா? அப்ப இந்த இடம் ஒரு ஸ்ட்ரக்லிங் பாயிண்ட் தான். ஒரே நிமிஷம். இந்த இடத்த செக் பண்ணி பாருங்க. இந்த இடம் வந்து ஒரு ஸ்ட்ரக்லிங் பாயிண்ட் தான். மேல போயி கீழ வந்து போயிருக்குது. குளோஸும் வந்து அங்க தான் ஆயிருக்கு. அதனால தான் வந்து அந்த பாயிண்ட் ஒரு ஸ்ட்ரக்லிங் பாயிண்ட்டு அப்படின்னு நம்ம நோட் பண்ணிக்கிறோம். க்ளோஸ் வந்து பார்த்தீங்கன்னா, இங்க தான் நேத்து க்ளோஸ் ஆயிருக்குது. ஸோ வந்து பார்த்தீங்கன்னா, இந்த பாயிண்ட்லயே வந்து க்ளோஸ் ஆனதுனால, இன்னைக்கு வந்து இங்க மார்க்கெட் ஓப்பன் ஆனதுனால என்ன நடக்கணும்? பை ட்ரெண்ட் 5 மினிட்ஸ் பொறுத்தளவுக்கு பை ட்ரெண்ட் வந்துருச்சு. அப்போ கீழ இங்க ஓப்பன் ஆச்சுனாலும் இப்படியே மேல போயிரும்னு பை பண்ணலாமா? அல்லது இங்கிருந்து கீழ வருவான்னு செல் பண்ணலாமான்னா, எதுவும் பண்ணக்கூடாது. பட் கீழ வந்து இந்த இடத்துல அகைன் ஒரு சப்போர்ட் எடுக்கும்போது நம்ம ட்ரேடிங்க கட்டமைச்சுக்க முடியும். சரிங்களா? அங்க கரெக்ட்டா வந்து சப்போர்ட் எடுத்திருக்கான்னு பார்த்தீங்கன்னா, அந்த இடம் தான் சப்போர்ட் பிளேஸ். வந்து கரெக்ட்டா எடுத்துட்டு அப்படியே மேல போனது. மேல போனது ஆட்டோமேட்டிக் இந்த பாடியும் க்ளோஸ் பண்ணியிருக்கான். இங்கேயும் பாடி மேல வச்சிருக்கான். அப்ப எகைன் கீழ வந்தா இந்த லோவ உடைக்கக்கூடாது. ரைட்டுங்களா? அதான் நடந்திருக்கு பாருங்க. மறுபடியும் கீழ வந்து, மறுபடியும் ஒரு டைம் கீழ வந்து, இங்க அழகான சப்போர்ட் மறுபடியும் எடுத்துட்டு, மறுபடியும் மேல போயி, அப்படியே போய் நின்றுருக்கான். இவ்வளவுதான் கான்செப்ட். நான் இதத்தான் மாத்தி மாத்தி வெவ்வேறு வகையா உங்களுக்கு சொல்லிக்கிட்டே இருக்கேன். அந்த ஒரு ட்ரெண்ட ஃபர்ஸ்ட் புடிச்சு பழகிக்கங்க. அந்த ட்ரெண்ட புடிச்சு பழகிட்டீங்கன்னா, இத தாண்டி ஒண்ணுமில்லன்னு தெரிஞ்சுக்குங்க. அந்த ட்ரெண்ட்ல தான் மார்க்கெட் வந்து சுத்தி சுத்தி வருது அப்படின்னு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டீங்கன்னா போதும். அடுத்து என்ன நடக்குதுன்னு ஈஸியா நம்ம ஃபாலோ பண்ணிக்க முடியும். கரெக்ட்டா அந்த ட்ரெண்ட் மாறுறத கண்டுபிடிங்க. ட்ரெண்ட் எப்படி மாறுதுன்னு கண்டுபிடிங்க. அப்புறம் ஒவ்வொன்னா நீங்க மூவ் பண்ணி பார்த்தீங்கன்னா கரெக்ட்டா இருக்கு. இது இங்கிருந்து வந்து பார்த்தீங்கன்னா, பாருங்க கீழ வந்த மார்க்கெட்டு எங்க ட்ரெண்ட் மாறுதுன்னு ஃபர்ஸ்ட் கண்டுபிடிங்க. இப்போ இந்த லோவ உடைக்கிறான் அப்படிங்கும்போது, இப்ப ஹை எது? இதுதான் ஹை. கரெக்ட்டுங்களா? இதுதான் ஹை. அப்போ புதுசா இங்க லோ வச்சுட்டு, மறுபடியும் அகைன் மேல வர்றவன் கவனிச்சு பாருங்க. இங்க பாடி குளோஸ் மேல வச்சாச்சு. பை ட்ரெண்டுக்கு மாறிட்டான். அவ்வளோதான் கான்செப்ட். இது புரிஞ்சுச்சுன்னா ஆட்டோமேட்டிக்கா வந்து ட்ரெண்டுக்கு நம்ம மாறிக்குவோம். அப்ப இன்னைக்கு வந்த ட்ரெண்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, அழகா பைக்கு
இங்கெல்லாம் செல்லுக்கு மூவ் பண்ணாம இந்த இடத்துல வந்தோன்னா பைக்கு மட்டும் மூவ் பண்ணிட்டு பொறுமையாக உட்காந்துருப்போம். எகைன் மேலே போயிட்டு கீழே வரும்போதும் பை இதே பிளேஸ்ல பை எடுத்துட்டு கம்முன்னு உட்காந்துருப்போம். புரிஞ்சுங்களா? இவ்வளவுதான் மார்க்கெட்ல நடக்குதுங்க. கரெக்டா ஃபாலோ பண்ணி பழகுங்க. ட்ரெண்டை பிடிச்சி பழகிக்குங்க. இதை வந்து நீங்க அந்த பிகினர்ஸ் கைட்ல சப்போர்ட் ரெசிஸ்டன்ஸ் எல்லாம் பார்க்காம இருந்தால் முதல்ல அதை பார்த்துக்குங்க. பார்த்தீங்கன்னாவே உங்களுக்கு ஐடியா கிடைக்கும். பார்க்காம இது இந்த அப்டேட்டட்ஸ் வீடியோ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பெருசாக ஒரு ஐடியா கிடைக்காது. அதை பாருங்க. அதை பார்த்துட்டு இதை பாருங்க. உங்களுக்கு ஈஸியா புரிய ஆரம்பிச்சிடும். சரிங்களா? மார்க்கெட் இவ்வளவுதாங்க. வேற இன்னும் ஒன்றும் கிடையாதுங்க. புரிஞ்சிட்டிங்கன்னா போதும், ஈஸி. ஓகே, தேங்க்யூ.